இன்றைக்கி நாம் பேச போகிறது தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் யாரை தலைவராக வச்சுருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு தலைவரை வச்சு அந்த வீடு எப்படி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டுக்கு தலைவரை வச்சு அந்த நாடு எப்படி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தானே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடியவர்களை பொறுத்து அந்த தலைமையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நான் தேடும்போது ஒரு அருமையான புத்தகம், ஆள பிறந்தவர் நீங்கள் அப்படின்னுட்டு திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தில் நீங்கள் தான் ஆளுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஏராளமான செய்திகளை சொல்கிறார். அதில் நான் உங்களுக்கு ஒரு 13 இல்லைன்னா ஒரு 14 செய்தியை நேரத்தை பொறுத்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆள பிறந்தவர் நீங்கள் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒன்றும் தனியாக லட்சக்கணக்கான ஓட்டுகள்லாம் தனி நபருக்கு கிடையாது. நாம் எல்லாரும் சேர்ந்து தான் யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள தலைவராக்கும்போது நாமளே ஆள்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதுதானே ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறது. மக்கள் மக்களால் மக்களுக்காக ஆளக்கூடியது தான். அப்போ நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க ஆளும்போது நாமே ஆள்வது போல ஒரு கருத்து, அதுதான் மையம். இப்போ உங்கள் தலைவர் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க போகிறீங்க? உங்கள் தலைவர் யார் அப்படின்னு நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு சில கருத்துக்களை திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் தந்திருக்காரு. இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். தலைவர்கள் பிறக்கிறார்களா, உருவாக்குகிறார்களா, உருவாக்குவது யார், எல்லோராலும் தலைவரால் ஆக முடியுமா, தலைவராவதற்கு தேவையான பண்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இவர் குறிப்பிட்டிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஒரு தலைவராக இருப்பவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அடையாளம் கண்டுபிடிச்சதானுங்க ஓட்டு போட முடியும். அப்போ அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பது? மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓட்டு போடுறதா அப்படின்னெல்லாம் நமக்கு தோணும்ல. ஒரு சிலர் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு போடுவாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம், நேரம் போய்கிட்டே இருக்குது. தன்னை தாண்டி சிந்திப்பவர் யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணுமா நம்ம. அதாவது தான் வளர்ந்தால் போதும், தான் வாழ்ந்தால் போதும் என்று கருதாமல் தன்னை தாண்டி சிந்திப்பவர்கள், மற்றவங்களுக்காக சிந்திப்பவர்கள், அவங்க எப்படி வருவாங்களாம்? தலைவராவதற்கு முன்பே ஏதாவது ஒரு மக்கள் தொண்டோடு இணைந்து மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு அந்த அடிப்படையில் பாருங்க அப்படின்னு முதல் கருத்தை சொல்கிறார். தன்னை தாண்டி சிந்திப்பவராக அவர் இருக்க வேண்டும். ரெண்டாவது, பொது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவரா அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறார். நான் எனக்காக எதையும் கேட்கல. நான் அவங்களுக்காக தண்ணி வேணும்னு கேட்குறேன், அவங்களுக்கு உணவு கொடுன்னு கேட்குறேன், அவங்களுக்கு படிப்பு கொடுன்னு கேட்குறேன், அவங்களுக்கு சுதந்திரம் கொடு அப்படின்னு கேட்குறேன், அவங்களுக்கு வளர்ச்சிக்காக செய் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மற்றவர்களுக்காக, எனக்குங்கிறது அதில் அவ்வளவு முக்கியம் இல்லை, மற்றவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு யார் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்கிறார்களோ, அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு செய்கிறாங்களோ, அந்த மாதிரி நபர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறியுங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிலர் கையில் எடுக்க தயங்கக்கூடிய விஷயங்களை கூட கையிலே எடுத்துக்கொண்டு யார் போராடுவதற்கு தயாராக வருகிறார்களோ, மக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு ரெண்டாவது கருத்து சொல்கிறார். மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்களின் தேவைகளை யார் புரிந்து கொள்கிறார்கள்? இப்போ இருக்கிற இந்த மக்களோட நிலைமை என்ன? நம்மளை சுற்றி பார்க்குறோமே, இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், என்னுடைய நிலை வரைக்கும் நான் அவங்களுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாலாவது, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். பிரச்சனையை இந்த பாருப்பா, உனக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டோம்னா அது பெரிய விஷயம் இல்லை. அவர் தலைவர் கிடையாது. இதுதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறவங்க தலைவர் கிடையாது. அந்த பிரச்சனையை நீ எப்படி அணுகலாம், அதை எப்படி தீர்க்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி நம்மோடு கூடவே யார் பயணிக்கிறார்களோ அவர்களை நாம் தலைவர்கள் என்று தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நாம் செய்கிறோம் ஒரு விஷயங்களை, நாம் செய்கிறோம், நாம் மட்டும் செஞ்சால் போதுமா?
நம்மளோட கூட எல்லாரையும் இணைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு அவர் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி குறிப்பிடுறார். உப்பு சத்தியாகிரகம் பண்ணும்போது நேரடியாக அந்த கடல்கிட்ட போய் கொஞ்சம் உப்பு அள்ளிக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் காந்தி அப்படி பண்ணவே இல்லை. அவர் இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து புறப்பட்டு தண்டி வரைக்கும் போகிறார். அப்படி அவர் புறப்பட்டு போகும்போது அவர் பின்னால் வரக்கூடிய எல்லாரையும் தன்னோடு இணைத்து கொண்டே போகிறார். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களை நம்மோடு இணைத்து கொண்டு செயல்படுபவரா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் கொள்கையால் மக்களை கவரக்கூடியவர்களான்னு பார்க்கணும். சில பேர் உருவத்தில் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறார். உருவத்தில் கவருவார்கள், ஆனால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அழகாக இருக்கிற வரைக்கும் நம்ம பின்னால் வருவாங்க. அழகு இழந்து போனால் நம்ம பின்னால் யாரும் வரமாட்டாங்களே. உருவம் முக்கியம் கிடையாது, கொள்கை தான் முக்கியம். அதனால் அந்த கொள்கை இருக்கான்னு பாருங்கள். அந்த கொள்கைகளை உருவாக்கி கொள்கைக்காக, அந்த கொள்கையினுடைய தன்மைக்காக மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். அந்த கொள்கை ஈர்க்கணும் மக்களை, ஆள் ஈர்க்கக்கூடாது. ஆள் ஈர்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அது ரொம்ப வருஷம் நிலைக்காது. அதனால் நல்ல கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில தலைவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு இடத்துல பொது வெளியில் பேசுவாங்க, ஆனால் அது தனிப்பட்ட விதத்தில் செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்கிறத அந்த தலைவர் செய்கிறாரா அப்படின்னு பாருங்க அப்படின்னு குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு பிரச்சனை, அதை தீர்த்துட்டேன், சரியாக போச்சு. இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு பசிக்குது, இந்தா சோறு தின்னுக்கோ, முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எனக்கு பசிக்குமே, அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ நாளைக்கு வேண்டிய உணவை உண்பதற்கு வேண்டிய அளவுக்கு உன்னை நீ வளர்த்து கொள்ளணும். அப்போ என்னை நான் எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்னா, நீயே சம்பாதிக்க தெரிந்தவனாக உன்னை நீ மாற்றும் வரைக்கும் நான் உனக்கு சோறு போடுறேன். அதுக்கப்புறம் நீயே சம்பாதிக்க கற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த நேர தீர்வை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனை வராத மாதிரி நீண்ட காலத்துக்கு பல ஆண்டு கழித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு நடக்கிற மாதிரி செயல்களை யார் செய்கிறார்கள், அப்படிப்பட்ட பார்வை யாருடைய பார்வை, அதுதான் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த விஷயத்தில் ஓரளவு தான் என்னுடைய அறிவு இருக்கும். ஏன்னா எல்லாமே கற்றவர்கள், எல்லாமே அறிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க உலகத்தில் யாருமே இல்லையே. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு விஷயத்தை பற்றி தெரியும். சில பேர் அதிலேயே ஆழங்கால் பட்டவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு சிறு சிறு குழுக்களாக பிரித்து அந்த குழுவினரோடு சேர்ந்து நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல வர்றீங்க அப்படின்னு பல்வேறு குழுக்களை கேட்டு தன்னுடைய கருத்தையும் அதில் கொண்டு போய் இவர்கள் சொல்லக்கூடியது நமக்கு பொருந்துமா என்று பார்த்து யார் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நாம் தேர்ந்தெடுக்கிறோன்னா நாம் தான் ஆளுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவசர முடிவுகள் கூடாது, ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுறார். அவசரமாக ஒரு வேலையை பண்ணுறது, அது செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைப்பது, இதை செய்யக்கூடாது. ஏன்னா எப்போவுமே மக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை வரும்போது எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால் எதையும் அவசரமாக செய்யாதீங்க, நின்று நிதானித்து செய்யணும். அப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவர்கள் மேலே நம்பிக்கை, மற்றவர்கள் நம்மளை நம்பணும், அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். இவர் தானே நிச்சயமாக இவர் செய்வார், இது வரைக்கும் செஞ்சுருக்கார், நாங்கள் பார்த்துருக்கோம், அதனால் இவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு மக்கள் எல்லாரும் அவரை நம்பக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை உடையவராக இருக்கணும். சில பேர் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க.
அந்த நம்பிக்கை உடையவர்கள் யார் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் தலைவர் தன் குழுவினரை விட்டு கொடுக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணாங்க, தான் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தன்னுடைய குழு முழுவதையும் காப்பாற்றக்கூடியவர்களாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்லி அவர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, எந்த நிலையிலும் நிதானம் தவறாமல் பேசணும் அப்படிங்கிறார். நிதானத்தோடு இருக்கணும். நிதானம் தவறி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படி இப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுவது, அதெல்லாம் ரொம்ப தவறானது. எந்த நிலை இருந்தாலும் நிதானத்தோடு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, மற்றவர்களினுடைய உழைப்பையும் புகழையும் திருடிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நாம் தலைவர்களாவதற்கு இந்த மாதிரி செயல்களை எல்லாம் நாம் செய்யணும். மற்றவர்கள் உழைப்பை திருடக்கூடாது, மற்றவர்கள் புகழை திருடக்கூடாது. இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆழப்பிறந்தவர்கள் நீங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் திரு சோமவல்லியப்பன் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆழப்பிறந்தவர்கள் அப்படின்னா முன்னாலேயே நான் சொன்ன மாதிரி ஆளக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நீங்களே ஆழப்பிறந்தவர்களாக மாறி போவீர்கள் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த புத்தகம் முழுவதும் அவர் சொல்லியிருக்கார். மிகச்சிறந்த கருத்துகள். இந்த நேரத்துக்கு அந்த கருத்துகள் மிகவும் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் மீதி இருக்கக்கூடிய 5 ஆண்டு காலம் அவர்களோடு தான். அப்போ நாம் எப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. அதனால் நல்லா யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து நல்ல தலைவர்களாக தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.